இனியும் நேரத்துக்கு அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து விண்மீன்கள், பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் அண்ட் சத்தமின்றி முத்தம்தா இந்த படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜுபின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற பிரஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம் ராஜேஷ் சார். அவங்க என்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பெங்களூர் ஸ்கூல் மியூசிக் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு கூட தான் பெங்களூர் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவர்களும் நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை படையப்பால பாலக்காடு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினாரு. அது மலேசியா வாசுதேவ் வந்து ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பாக இருக்கு. ஸோ எதுக்கு இது முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது, எந்த இடத்துலையும் எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால, ஒரு சில விரோதத்தினால தோல்ல கையை போட்டுட்டே காலி பண்ற முறைகளும் இங்கதான். அதுக்கப்புறம் அரசியல், இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்கு. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீவன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னன்னா ஜேம்ஸ் சார் வந்து நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கல. இந்த படம் முடிச்ச பிறகு சாங்கெல்லாம் முடிச்ச பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணாரு. ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும். படத்தில் எந்த இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்கணும். இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசா படத்துல தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்க மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமா சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதுல பாதிக்கப்பட்ட